நம்ம வாழ்க்கையில் எல்லாரையும் உண்மை இருக்கணும். உண்மையுடன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வியாபாரம் இல்லையா? உண்மையில் வியாபாரம் பல வகைப்படும். பல விதங்களை நம்ம வியாபாரம் பண்ணலாம். துணி வியாபாரம், ஃபேன்சி ஸ்டோர், மளிகை கடை, டீ வியாபாரம், இப்படி பல 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 வியாபாரம் பார்க்குறோம். திருச்சியில் மெயின்காட் போனீங்கன்னா எல்லா விதமான வியாபாரங்களை நீங்கள் பார்க்கலாம். மெட்ராஸை போனீங்கன்னா பார்க்கலாம். ஆனால் என்கிட்ட வர்ற அநேக வியாபாரிகள் துக்கத்தோடு வருவாங்க. ஐயா, மளிகை கடை வச்சேன், லாஸ் ஆகிட்டு. பெரிய பெரிய மால் வந்துச்சு, எங்கள் மளிகை கடை என்ன ஆகுது அப்படின்னு ஆடுவாங்க. சில்லற வியாபாரிகள்லாம் இவன் பயங்கரமாக ஆடுறாங்க. ஏன்னா பெரிய பெரிய ரிச் பீப்புள் வந்து அவங்களுடைய சில்லற வியாபாரத்தில் பெரிய வியாபாரம் மாற்றிடுறாங்க. நல்ல அழகான ஒரு கவர்ச்சிகரமான கடை வச்சிட்றாங்க. அதோடு சில படங்கள் போடுறாங்க, வேடிக்கை காட்டுறாங்க. எல்லாம் அங்கே தான் போகுது. அந்த துணி கடைக்கு தான் போகும். சாதாரண ஒரு சின்ன கடையில் துணி கடைக்கு போகுமா? போகாது. சாதாரண மளிகை கடைக்கு போகுமா? போகாது. சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு போகும். ஸோ இவங்களுக்கு படிப்பு வந்திருக்காது. 3 4 பிள்ளை பாவம், அவங்க அப்பா ஒரு வியாபாரம் பண்ணலாம், இவங்களும் போயிருப்பாங்க. இது மாதிரி நிறைய வியாபாரிகள் கஷ்டப்படுறாங்க. ஆனால் என்ன அருமையான பிள்ளை, கர்த்தர் சொல்கிறார், நான் கூட இருப்பேன், உன்னை விருத்தியடை செய்வேன். 2 சாமுவேல் 5:10. உன் வியாபாரத்தை அவர் ஆசீர்வதிப்பார், உன் கரங்களின் வேலைகளை அவர் ஆசீர்வார். உபாகம் 28:12. புத்தியுள்ள ஸ்திரீ வியாபார கப்பலை போல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம நீதிமொழி 31:11 கடைசி வைப்பார். அவள் என்னென்ன வியாபாரம் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஆட்டு மந்தை, கம்பளி, இப்படி பல பல வியாபாரம் பண்ணி தான் குடும்பத்தை அவளை எப்படி காப்பாற்றுறாள் அப்படின்னு சொல்லி சாலமன் ஞான் சொல்கிறார். ஆமாம், இன்றைக்கி நிறைய பெண்கள் பல வியாபாரம் பண்ணுறாங்க. ஆன்லைன் வியாபாரம், எம்ப்ராய்டரி, துணிமைக்கு எல்லாமே பண்ணுறாங்க. அனிமேஷன், படங்கள் வரைகிறது, இப்படி ஒவ்வொருவருக்கும் அந்த ஞானத்தை தெய்வம் தந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெசலேலுக்கு வேலை செய்ய ஞானத்தை கொடுத்தார். அதே போல் நீதிமொழி 31 கடைசியில் கற்புள்ள கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீ புகழப்பட்டாள், மேலே வந்தால் தான் வியாபாரம் தான். ஆனால் இந்த வியாபாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீதிமொழி 16:11, சுமுத்திரையான திராசை தேவன் என்னை நிறுத்துவார், என் உத்தமத்தை அறிவார். 2 விதமான திராசு இருக்கக்கூடாது. சுமுத்திரையான நிறைக்கோள் திராசு கர்த்தருடையது, பயில் இருக்கும் நிறைகள் எல்லாம் அவருடைய செயல். ஆனால் வெவ்வேறான நிறைக்கற்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவள். கள்ளத்திராசு நல்லதில்லை. நீதிமொழி 20:23. ஆகவே சுமுத்திரையான திராசும், சுமுத்திரையான மரக்காலும், சுமுத்திரையான அளவு கூடவும் உங்களுக்குள் இருக்கடவும் எசேக்கியேல் 45:10 பார்க்கணும். ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தானியேல் 5:27 பெல்ஷாத்சார் என்னும் எம்பரர் திராசு நிறுத்தப்பட்டு அவர் குறைய காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யூதாச்சாரங்களை பார்த்து கர்த்தர் சத்தம் போடார், கள்ளத்திராசு உன் கையில் இருக்கு, நீ அநியாயம் செய்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். தெளிவாக சொன்னார். லேவியராம் 19:36 சுமுத்திரையான திராசு, சுமுத்திரன்னா நேர்மையான முறையில் வியாபாரம் செய்யுங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் போட்டால் அது வெயிட் தானே வந்துடும், பரவாயில்ல. ஆனால் அதுலேயும் ஃப்ராட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் முந்தி காலில் அப்படி திராஸில் நிறுத்துவாங்க. அந்த திராஸை படிக்கற்கள் நமக்கு பெருசாக தெரியும், ஆனால் வெயிட் கம்மியாக இருக்கும். அப்படிலாம் பண்ணக்கூடாது.
நேர்மையான முறையில் வியாபாரம் பண்ணி மேலே வரும். சரியா? அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒருத்தர் துணி மூட்டையாக வச்சு விற்பார். டீச்சர்ஸு, ஹாஸ்டல் வேலை செய்யணுக்கு தவணை முறையில் விற்பார். இன்றைக்கு ஒரு பெரிய கடை வச்சுட்டார். அநியாயமாக விற்க மாட்டார், கொஞ்சம் லாபம் வச்சுருப்பார். சொல்லிவிடார், தம்பி இவ்வளோ லாபம்ப்பா, உனக்கு இஷ்டம்தான் கொடு, இல்லை லாபம் இல்லாமல் ஒரு இதைட்டே கொடுப்பார் என்ற அறியாதவர். ஆனால் இன்றைக்கு அவர் பேர் புகழ்பெற்று விளங்குது. எத்தனை பெரிய கடை இருந்தாலும் அவர் கடைக்கு தான் போகும். ஸோ அருமையான தேவ ஜனமே, வியாபாரங்களை ஏமாற்றாமல் பண்ணணும். ஒரு தேவ மனுஷன்தார், ஆண்டவர் எல்லாமே பயன்படுத்தினார். இதை மாதிரி எப்போது பயில் படிப்பார். படிச்சுட்டு ஒரு மளிகை கடைக்கு போனார். ஒரு ஆர்டர் கொடுத்தார், தாள் எழுதி, இதெல்லாம் போடுமா அப்படின்னார். போட்டான். இவர் இந்த பக்கம் திரும்பி, ஆப்போசிட் திரும்பி ஒரு காட்சியை பார்த்துட்டு இருந்தார். ஒரு ஆள் இதில் கை இல்லாமல் ஒரு குடத்தை தண்ணி எடுத்து போயிட்டு இருந்தார். அவன் மேலே பரிதாபப்பட்டு இருந்தார். அவனை கூப்பிட்டேப்பா, ஏசப்பான கையை கொடுக்குறாருன்னார். அவனுக்கு கை வந்து ஓட்டுச்சு. அவன் திறமை தான் இருக்கிறான். நான் ஒரு தடவை பல வருஷம் பார்த்தேன், ஒரு கோடு போட மாதிரி இருக்கும். அப்புறமா அவன் சந்தோஷமாக போயிட்டான். திரும்பி பார்த்தாருப்பா, எவ்வளோப்பா பணம் அப்படின்னா. அப்போல்லாம் ஆனால் தானே கணக்கு. சரி சொன்னான், ஏதோ ஒரு கணக்கு சொன்னான். அப்போ இருந்தப்பா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இன்னொருத்தாள் எடுத்தார். நான் 1 கிலோ சொல்லி எடுத்த நீ 3/4 கிலோ தான் போட்டிருக்கேன், 3/4 கிலோங்கிற இடத்துல 1/4 கிலோ தான் போட்டிருக்கேன். ஸோ நீ சொன்ன விலை தர முடியாது, இவ்வளோ தான் அப்படின்னார். ஏன் அப்படின்னா, எப்பா உண்மையை சொல்லப்பா, மறுபடியும் இது இருக்கட்டுமா, நீ ஃப்ராடு பண்ணிட்ட, நீ மனம் திரும்பு. அவனுக்கு ஒரே ஷாக். இந்த மனுஷன் ஆப்போசிட்டாக திரும்பி இருந்தார். இவருக்கு எப்படி தெரியுது? இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாரையும் உண்மை இருக்கணும். உண்மையுடன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கடைசியாக நம்முடைய சஞ்சலங்கள், கண்ணீர் அவருடைய திராஸில் நிறுத்தப்படுகிறது. நிர்பந்தங்கள், நம்ம கண்ணீர் அவர் நிறுத்தி வைக்கிறார். சங்கீதம் 56, என் அனைச்சல் கண்ணீரை கண்டிருக்கிறேன். ஏசப்பா எனக்கு காட்சி அடிக்கும் போது சொன்னார், தங்கம் நீ வடித்த கண்ணீர் என்னுடைய பாத்திரத்தை நிரம்பிட்டு அப்புறம் தான் நான் பரலோகத்துட்டு இறங்கி உன்னை சந்திக்க வந்தேனார். ஸோ டோன்ட் வரி மை சில்ட்ரன், நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் அவர் திராஸில் நிறுத்தப்படும், பதில் கிடைக்கும். ஜெபம். அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் கூட ஒரு வியாபாரம் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று அழுகிற ஒவ்வொரு பெரியவர்களையும் கண்ணோக்கிப்பார். பாவம் தெரிஞ்சது, அந்த காலத்து வியாபாரம், இந்த காலத்து வியாபாரம் தெரியாது. மனம் இறங்கி அவளுக்கு ஏதாவது ஒரு வழியில் நீர் நன்மையை செய்யும். ஒரு குறிப்பிட்ட பெரியவரை பார்க்குறேன், அப்பா நல்ல வியாபாரம் செய்து இப்படிலாம் கட்டி கொடுத்தார். ஆனால் அப்படி நன்றியா இல்லை, இன்றைக்கு அவருக்கு வியாபாரம் நடக்கலை. அவர் லேண்ட் வச்சுருக்கார், அதுவும் விற்கலை. படாத பாடுபடார், அழுகிறார். டிக்கெட் எடுத்து மீட்டிங் வர கூட காசு. அவர் கண்ணீரை தொடை. தயவு செய்து வியாபாரத்தில் நஷ்டப்பட்ட ஒவ்வொருவரையும் கண்ணோக்கிப்பார். ஏன் நஷ்டப்பட்டாருன்னு சொல்லித்தார். அந்த நஷ்டத்துக்குரிய தவறான காரணை விட்டு விலகு முடிக்க செய்யும். யாரை நம்பி லட்சணங்களை கொடுக்காமல் இருக்க செய்யும். மனம் இறங்கி உம்முடைய மிகுந்த தயவினால் கடன்களெல்லாம் அடைத்து போடும். புது புது ஐடியா வியாபாரத்தை தாரும். உண்மையுள்ள வேலைக்காரர் தாரும். யாரையும் நம்பி கடை எப்படி விட்டு போகக்கூடாது. உண்மையுள்ள மக்களை தாரும். இப்படி ஆசீர்வதியும். வியாபாரத்தில் அவங்க கையில் வர எல்லாத்துலேயும் உண்மை நினைத்து குழச்சி உண்மை கனப்படுத்தச்சு ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.